ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை உங்கள் முகத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஃபுல் பாடிக்குமே கூட இந்த ஒரு பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ரிசல்ட்டை வந்து கொடுத்தது. ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய டார்க்னஸ், டார்க் பேச்சஸ், பிம்பிள் மார்க்ஸ், பிக்மெண்டேஷன் இது அத்தனையும் ரிமூவ் பண்ணி கொடுத்து நம்மளோட ஃபேஸை நல்லா பொலிவாக வச்சுருந்தது. இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு ஸ்டவ்வும் ஆன் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை லெமன் இருக்கு இல்லையா, அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. சிலருக்கு லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணும்போது ஸ்கின்னில் அலர்ஜி வரும். ஸோ அப்படி இருக்கிறவங்க பொட்டேட்டோ ஜூஸு, டொமேட்டோ ஜூஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆக ஆரம்பிக்குது. தண்ணி வந்து நல்லா நம்ம பாயில் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்டோர் பண்ணணும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் நல்லா ஒரு ஸ்பூனில் ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணும். நிறைய பேர் காஃபி பவுடர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டானை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்படி கிடையாது. நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுறதுக்கும் இந்த காஃபி பவுடர் வந்து யூஸ் ஆகும். இப்போ காஃபி பவுடர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் தண்ணி ஊற்றும் போது அளவு பாருங்கள். இப்போ கொதித்து தண்ணியோட அளவு வந்து பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போது நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு கொதித்து திக்காகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த தண்ணியை ஆறுனதுக்கப்புறம் தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஆறணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, தண்ணி நல்லா ஆறிடுச்சு. ஸ்பூனால் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். கொதிக்க கொதிக்க தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூனில் நல்ல ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்கின்னுக்குன்னு பார்த்திங்கன்னா கடலை மாவு தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடலை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள், டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன், அப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் வந்தாலே நமக்கு டேன் அப்படிங்கிற ஒன்று கூட வந்துடும். அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் எங்கே வேணால் ட்ரை பண்ணலாம். முகத்துக்கு மட்டும்தான் கிடையாது, ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு கைகளில் மட்டும் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்தேன். கையில் இறுக்கி மூடினீங்க அப்படின்னா அங்கங்கே அப்படியே வந்து வெடி புழுகிற மாதிரி விழுவும். இந்த சமயத்தில் நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக்கை ஒரு வாரத்துக்கு எத்தனை முறை வேணால் பயன்படுத்திக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து வெளியே போயிட்டு வரீங்களோ அப்போல்லாம் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணிடுங்க. டக்குன்னு நம்ம சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதை நம்ம ஸ்கின்ல இல்லாமல் பார்த்துக்க முடியும். வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ரைஸ் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இருக்கும். ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம உடம்புல புதிய செல்களை உருவாக்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். நான் அப்ளை பண்ணியிருக்கும் போது என்னோடய கைகளை பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோடய கைகள் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.